கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து 4வது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த காணொளி காட்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. லாக்டவுன் சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். இப்ப அதையும் கடந்து ஒரு கம்ப்ளீட் லாக்டவுனுக்குள்ள போயிட்டோம். ஒரு கடுமையான ஊரடங்கு. காரணம் என்னவென்றால், இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே நாளுக்கு நாள் செல்லுகிறது. அதனால தான் அரசாங்கம் இந்த கடுமையான ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஒருபுறம் இது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கினாலும், ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நமக்கு உருவாக்கினாலும், இன்னொரு புறம் ஒரு பாசிட்டிவ் சிம்டம் நமக்கு வந்திருக்கிறது. ஒரு பாசிட்டிவ் நோட் நமக்கு உருவாகி இருக்கிறது. என்னவென்றால், ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகள், அதிலும் குறிப்பாக ஒரு 3 நாடுகளில் இதற்கான தடுப்பு மருந்து வேக்சினை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லி செய்தி வருகிறது. அது மனித உடல் ஆய்வுக்குள்ளாக உட்படுத்தப்படுகிறது. சீக்கிரத்திலே அந்த வேக்சின் வரும் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு பாசிட்டிவ் சிம்டம். எனவே சூழ்நிலையை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். சீக்கிரமாக அதற்கான வேக்சின் வரப்போகிறது. தொடர்ந்து அதற்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நாளிலே அநேக காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, இந்த நிலையிலும் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக நாம் எல்லாருமாக இணைந்து ஜெபிக்க வேண்டும். அதே போல அநேக நபர்கள் வியாபாரம் இழந்து போயிருக்கிறார்கள், தொழில் இழந்து போயிருக்கிறார்கள், வருமானம் இல்லாதபடி இருக்கிறார்கள், அநேக ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்த போது, தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு, கிறிஸ்துவின் உபசரிப்புக்கு அழைப்பு என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு என்று சொல்லும் போது, கிறிஸ்துவின் விருந்தோம்பல் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்துவின் விருந்தோம்பல் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நினைவுபடுத்தக்கூடிய காரியங்கள் என்ன, தொட்டு காட்டக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 வாரத்திற்கு முன்பாக அவர் சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு முந்தின நாளிலே அவர் சீஷர்களோடு கூட இணைந்து திருப்பந்தியை ஏற்படுத்துகிறார். அப்போ அப்பத்தையும் ரசத்தையும் கையிலே ஏந்தி, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்று கொடுக்கிறார். ரசத்தை எடுத்து கொடுத்து, திராட்சை ரசத்தை கொடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று சொல்லி கொடுக்கிறார். இதை அவர்கள் வாங்கி பருகிறார்கள். இதை பருகும் போதெல்லாம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம், உட்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அப்பத்தையும் ரசத்தையும் அவர் கொடுக்கிறார். இப்போது இந்த தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியான யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு 3வது முறையாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், தரிசனமாகிறார். அப்போ சீஷர்கள் அவர்கள் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதை கடந்து அவர்கள் தங்களுடைய இயல்பான பணிக்கு செல்கிறார்கள். மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போயிட்டு மறுபடியும் அவர்கள் வரும்பொழுது அவங்க மீன் கிடைக்கல, பசியோடு கூட இருக்கிறார்கள், மீன் கிடைக்கல, வருகிறார்கள். தூரத்துல பார்க்கும்போது ஒரு மனுஷன் இருக்கிறார். அவரை பார்த்த உடனே அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த மனுஷன் அவரை பார்த்து கேட்கிறார், எனக்கு பசிக்கிறது, எனக்கு ஏதாவது கொடுங்களேன், உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்றாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொன்ன அவர், நீங்க வலைய மறுபடியும் உங்களுடைய இடத்துக்கு வலதுபுறத்துல போடுங்க, நிறைய மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மீன்கள் கிடைக்குது. அதை பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுக்கிறாங்க, இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கிட்ட வராங்க. கிட்ட வந்தோடனே அவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அவங்களை கூப்பிட்டு பக்கத்துல அமர வச்சு, இந்தாங்க உங்களுக்காக நான் அப்பத்தை செய்து வைத்திருக்கிறேன், உங்களுக்காக மீனை செய்து வச்சிருக்கிறேன், இதை நீங்க வந்து போஜனை பண்ணுங்கள் என்று சொல்லி பசியோடு வந்த அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் உபசரிப்பதை பார்க்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. 2 வாரத்துக்கு முன்பாக அப்பத்தையும் ரசத்தையும் சீஷர்கள் கொடுத்த ஆண்டவர் இப்போ அப்பத்தையும் மீனையும் கொடுக்கிறார். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால்,
அன்றைக்கு நீங்கள் என்னுடைய அன்பை நினைவு கூற சொல்லி சொன்னேன். உங்களுக்காக நான் செய்யக்கூடிய அந்த உன்னதமான அன்பை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி செய்தேன். இன்றைக்கு இந்த உபசரிப்பை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று சொல்லி அந்த அப்பத்தையும் மீனையும் கையிலே கொடுப்பதை பார்க்க முடியும். இது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே வருகிறது. சோ ஆண்டவர் உபசரிக்கிறவராய் இருக்கிறார், உபசரிப்பை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். இதைத்தான் ஜான் ஸ்னாப் என்கின்ற ஒரு இறையியலாளர் இப்படி சொல்லுகிறார். ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் a practical expression of God's love. விருந்தோம்பல் என்பது ஆண்டவருடைய அன்பின் செயல்முறை வெளிப்பாடு என்று சொல்லி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் விருந்தோம்பலின் மூலமாக அவர் பிதாவுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் என்பதை பார்க்க முடியும். இந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆண்டவருடைய இந்த உபசரிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதல் காரியம், இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், விருந்தோம்பல் செய்ய ஆவலோடு காத்திருக்கக்கூடிய ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். We have to eagerly wait to do hospitality என்று சொல்லலாம். இல்லாட்டா சுருக்கமா சொல்லணும்னா pursue hospitality, இல்லாவிட்டால் chase after hospitality என்று சொல்லலாம். ஏன் chase after hospitality என்று சொல்லுகிறேன்? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக சொல்கிறார், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நாடுங்கள் என்ற வார்த்தை, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நாடுங்கள் என்ற வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை இல்ல. இத pursue hospitality என்று சொல்வார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வேடன் தன்னுடைய இறை கிடைப்பதற்காக வேட்டையாடக்கூடிய அந்த விலங்கு தன் கண்ணிலே தென்பட வேண்டும் என்று சொல்லி எப்படி அலைந்து திரிந்து வாஞ்சையோடு கூட காத்திருக்கிறானோ, வாஞ்சையோடு கூட ஓடுகிறானோ, அதே போல ஓட வேண்டும். எதற்கு? உபசரிக்க ஓட வேண்டும் என்று சொல்லி பவுல் கற்றுக் கொடுக்கிறார். இதை மையமாக வைத்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல எலிசா தீர்க்கதரிசி சூனேமு என்கின்ற ஒரு ஊருக்குள்ளே கடந்து போகிறார். அப்படி போகும்போது ஒரு பெண் இந்த எலிசாவை பார்த்து, நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய வீட்டிலே வந்து நீங்கள் சாப்பிட்டு உணவருந்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்ப ஒருவேளை எலிசா முதல்ல இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இருந்தாலும் அந்த வார்த்தை எப்படி போட்டப்பட்டிருக்கிறது? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4:8 அந்த பெண்மணி, கனம் பொருந்திய பெண்மணி, அவரை வருந்தி அழைத்தாள் என்று போடப்பட்டிருக்கு. கட்டாயம் வந்து நீங்க சாப்பிடணும், எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் நீங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமா கூப்பிடுறான். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்மணி எலிசாவை மட்டும் அப்படி கூப்பிட்டது கிடையாது. நிச்சயமா அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தேவையோடு கூட அந்த பக்கம் போனாங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தோடு கூட அங்க அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போனாங்களோ, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க நிச்சயமா என்ன செஞ்சிருப்பாங்க? கூப்பிட்டுருப்பாங்க. அதே போலதான் எலிசாவையும் கூப்பிடுறாங்க. எலிசா உள்ள போறாரு, சாப்பிடுறாரு. தொடர்ந்து அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த வீட்டுல போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவர் அடிக்கடி வரதை பார்த்து அந்த பெண்மணிக்கு இன்னொரு கரிசனை, இன்னும் அதிகமா உபசரிக்கணும்னு சொல்லி தன் கணவன் இடத்துல போய், நம்ம வீட்டுல மேல ஒரு மாடியில ஒரு சின்ன ஒரு அறையை கட்டலாமே, அப்போ அந்த தேவ மனுஷன் வந்து அவர் கொஞ்சம் ஓய்வெடுத்து போறதை வசதியா இருக்குன்னு சொல்லும் போது அந்த கணவன் தாராளமா கட்டுன்னு சொல்லி ஒரு மேல ஒரு சின்ன அறையை கட்டுறாங்க. இந்த உபசரிப்பு எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கிறது. யார் இந்த பெண்மணி? சாப்பாடு கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு தனி அறையை கட்டி கொடுக்குறாங்க, என்ன தேவை இந்த பெண்மணிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணியை கூப்பிட்டு கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்லுகிறா, உனக்கு என்ன தேவை அப்படின்னா, எனக்கு ஒண்ணுமே தேவையில்லையே, எதுவுமே தேவையில்லை. இல்ல நான் உன்கிட்ட ராஜா கிட்ட பேசணும்னா கூட நான் ஆயத்தமா இருக்கிறேன், பெரிய அதிகாரிகள்கிட்ட பேசணும்னா சொல்லு, நான் பேச ஆயத்தமா இருக்கிறேன், என்ன தேவை சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எலிசா சொல்லுகிறார். அப்போ அந்த பெண்மணி சொல்ற, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பெண்மணி போன பிறகு கேயாசி இடத்துல கேட்கிறாரு, என்ன அந்த பெண்ணுக்கு தேவை? அப்ப கேயாசி சொல்றா, அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லை. அப்போ இந்த எலிசா சொல்றாரு, அந்த பெண்ணை கூட்டிட்டு வா. அந்த பெண்ணு வராங்க. அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, நான் அடுத்த முறை இதே வருஷத்துக்கு வரும்போது உன்னுடைய வீட்டிலே ஒரு குமாரன் இருப்பான், ஒரு பிள்ளை இருப்பான் என்று சொல்லுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நற்செய்தி, இந்த ஆசீர்வாதமான செய்தி, இந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் எப்படி இந்த பெண்மணி கிடைத்தது? ஒரே ஒரு காரணம், அந்த பெண்மணி வாஞ்சையோடு கூட உபசரித்த அந்த ஒரு காரியம். சோ வாஞ்சையோடு கூட உபசரிப்பது என்பது கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். இது முதலாவதாக நாம் கிறிஸ்துவின் அந்த விருந்தோம்பலிலே, கிறிஸ்துவின் உபசரிப்பிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். வாஞ்சையோடு கூட காத்திருந்து நாம் உபசரிக்க வேண்டும்.
இரண்டாவது காரியம், கிறிஸ்துவின் விருந்தோம்பலிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், விருந்தோம்பல் அல்லது உபசரிப்பு என்பது அது நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, இல்லாவிட்டால் இது நம்ம இருக்கக்கூடிய கடமை என்று சொல்லி நாம் எண்ண வேண்டும், என்று சொல்லி பார்க்க வேண்டும். கிறிஸ்து அப்படியாகத்தான் பார்த்தார். உபசரிக்கும் போது இது பிதா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு, பிதா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமை, இந்த கடமையை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் செய்தார். எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக வருகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறது. உபாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக வருகிறது, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். கைகளை எளியவனுக்கு தாராளமாய் திறந்து உபசரிக்க வேண்டும் என்பது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் கட்டளையாக நாம் பார்க்க முடிகிறது. இதைத்தான் இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியான ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்தார். என்ன காரியம் என்றால், அந்த 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல பார்க்கும்போது, இந்த ஆபிரகாம் வெயிலின் உஷ்ண காலத்திலே, வெயிலின் உஷ்ணம் ஏறி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கூடாரத்திற்கு வெளியே அமர்ந்திருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏன் கூடாரத்துக்கு வெளியே இந்த வெயில்ல உட்கார்ந்து இருக்கணும்? காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் ஒரு பொறுப்பை உணர்ந்தவராய் இருந்தார். என்ன பொறுப்பு? பிறரை உபசரிக்க வேண்டும். எப்படி உபசரிக்கணும்? இந்த வெயில்ல யாரெல்லாம் கஷ்டப்பட்டு போறாங்களோ, தண்ணி இல்லாம யார் வருவாங்கன்னு தெரியாது, சாப்பாடு இல்லாம யார் வருவாங்கன்னு தெரியாது, உடை இல்லாம யார் வருவாங்கன்னு தெரியாது, தேவையோடு யார் வருவாங்கன்னு தெரியாது, அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஏதாயிலும் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆபிரகாமுடைய பொறுப்பு. அது ஆபிரகாம் தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தார். அதனாலதான் வெயிலின் உஷ்ண வேளையிலே அந்த கூடார வாசலுக்கு வெளியே ஆபிரகாம் அமர்ந்திருந்தார். அப்படி அமர்ந்திருக்கும் போதுதான் அந்த 3 தூதர்களை பார்க்கிறார். அவரை பார்த்து அழைக்கிறார், நீங்க சாப்பிட்டு போங்க, கட்டாயமா சாப்பிடணும் என்று சொல்லி அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறார். அப்போதுதான் நற்செய்தியை பெற்றுக் கொள்கிறார். உன் சந்ததி பெருகும் என்ற நற்செய்தி. அப்ப யோசிச்சு பாருங்க, உபசரிப்பை பொறுப்போடு செய்யும் போது ஆண்டவருடைய வெளிப்பாடு வருகிறதை நான் பார்க்க முடியும். இது மாத்திரமல்ல, இன்னொரு பகுதியை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இதே தூதர்கள் சோதோம் குமாரா பட்டணத்துக்கு போறாங்க லோத்தை பாக்குறதுக்கு. அப்ப அந்த வீதியில உட்கார்ந்து இருக்கும் போது இதே லோத்து அவர்களை வருந்தி அழைக்கிறார். ஏன் தெருவில் உட்கார்ந்து இருக்கிறீங்க? என் வீடு இருக்கு, என் வீட்டுல வந்து சாப்பிடுங்க, என் வீட்டுல வந்து தண்ணி குடிங்க, நீங்க ரோட்ல உட்கார்ந்து இருக்க வேண்டாம், வீதியில இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருந்தி அழைத்ததை பார்க்க முடியும். உபசரிப்பு பொறுப்போடு செய்த லோத்து. ஆனா பாருங்க, அவன் அழைத்து உள்ள கொண்டு போயிட்டான். ஆனால் சோதோம் குமோரா மக்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் வந்த விருந்தாளிகளை உபசரிக்க நினைக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு கேடுண்டாக்க வழிவகை செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சோதோம் குமோரா பட்டணத்தை கடவுள் அழித்தார் என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவர் செய்த பாவம் என்று சொல்லிவிடலாம். அதுல குறிப்பிட்டு ஒரு காரியத்தை மையப்படுத்த விரும்புகிறேன். என்னவென்றால், ஏன் சோதோம் குமோரா பட்டணத்தை கடவுள் அழித்தார் என்றால், அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரணம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது, சோதோமின் பாவம் என்பது, சோதோம் என்ன பாவம் செய்தார்கள் என்றால், சிறுமையும் எளிமையுமானவருடைய கையை அவர்கள் பலப்படுத்தவில்லை. இந்த சோதோம் ஜனங்கள், கொமோரா ஜனங்கள், அவர்கள் சிறுமையில் இருந்த மக்களையும் எளியவனையும் ஏழை மக்களையும் அவருடைய கையை இவர்கள் பலப்படுத்தவில்லை. அது அவர்களுக்கு பாவமாக எண்ணப்பட்டது என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி கடவுளுடைய வாக்கை உரைக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, உபசரிக்காமல் இருப்பது, எளியவனுக்கு கரம் நீட்டாமல் இருப்பது, கரத்தை திறந்து கொடுக்காமல் இருப்பது என்பது பாவமாகவும் எண்ணப்படுகிறது. இதைத்தான் நான் உங்களுக்கு மையப்படுத்த விரும்புகிறேன். இரண்டாவது காரியம் இதுதான், விருந்தோம்பல் என்பது, உபசரிப்பு என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு. இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் கடமை. இது கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய மாபெரும் கட்டளை. இதை கிறிஸ்து நிறைவேற்றினார், நாமும் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம்.
இது இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம். விருந்தோம்பல் என்பது அது நம்மேல் இருக்கக்கூடிய பொறுப்பு, கடமை. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மூன்றாவது காரியமாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த கிறிஸ்துவின் விருந்தோம்பல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், விசனப்படாமல் விருந்தோம்பல் செய்ய நாம் வேண்டும். மன சஞ்சலப்படாமல், மன கஷ்டப்படாமல் நாம் உபசரிக்க வேண்டும். இதை கிறிஸ்து செய்தார், நாமும் செய்ய இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அவர் எதிர்பார்க்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக வருகிறது, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பில்லாமல் உபசரியுங்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி வித்தவுட் கிரம்பிளிங். ஹாஸ்பிட்டாலிட்டி வித்தவுட் கிரம்பிளிங். முறுமுறுப்பில்லாமல் நாம் உபசரிக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா, ரெபேக்காலை பெண் பார்ப்பதற்காக இந்த எலியேசர் ஆபிரகாமை விட்டு கடந்து செல்லும் போது அவருடைய கரங்களிலே 10 ஒட்டகங்களை அழைத்து செல்கிறார். 10 ஒட்டகங்களை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது ஒரு கிணற்றுக்கடியில வராரு. அப்போ அங்க ரெபேக்கால் இருக்கிறாங்க. ரெபேக்கால பார்த்து கேட்கிறேன், தாமாருக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லும்போது ரெபேக்கா சொல்ற, உங்களுக்கும் தண்ணி கொடுக்குறேன், உங்களுடைய அந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்க, சாதாரண மனுஷன் தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிப்போம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1.5 லிட்டர் குடிக்க முடியும். ஆனா ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்னா கிட்டத்தட்ட 200 லிட்டர் குடிக்குமா. அப்போ 10 ஒட்டகம் யோசிச்சு பாருங்க, எத்தனை லிட்டர்? 2000 லிட்டர். அப்போ இந்த 2000 லிட்டரை இந்த ரெபேக்கால் கிணத்துக்கிட்ட போய் கீழே இறங்கி அதை பிடிச்சிட்டு வந்து எவ்வளவு சிரமப்பட்டு கொடுத்திருக்க வேண்டும். ஆனா எல்லாத்தையும் அவர் நன்கு உபசரித்தால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒரு முறுமுறுப்பும் இல்லை. இவ்வளவு இதுக்கு செய்யணுமே, மனசு கஷ்டப்படல. இவ்வளவு இதுக்கு நான் தண்ணி கொடுக்கணுமே, என்னால முடியாதே, சோர்வடையல. முறுமுறுப்பு இல்லாமல், விசனப்படாமல் உபசரித்ததை பார்க்க முடியும். இதுதான் கிறிஸ்துவின் விருந்தோம்பல். அப்போ நாம மனசுல நினைக்கிற காரியம் என்ன, நான் யாருக்காவது உதவி செய்யறேன் அப்படின்னா ஏதோ நான் உன்னை இழக்கிறேன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தை நான் குறைவுபடுகிறேன், நான் கொடுப்பதுனால என்ன குறைஞ்சு போகுதுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. மாறாக என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பதற்கு காரணமே இப்படிப்பட்ட மக்களுக்கு நான் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட மக்களை நான் உபசரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்னை இந்த நிலையிலே வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மக்களை நான் போஷிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மக்களுக்கு என்னுடைய கைகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள்ளே எழ வேண்டும். அதுதான் யாத்ரா புஸ்தகம் 23ஆவது அதிகாரம் 9வது வசனத்துல பிறருக்கு நாம் உபசரிக்கும் போது எப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருக்கணும்னா, இப்படி போட்டிருக்கு, அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களா இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. அந்நியனுடைய இருதயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் தேவையில இருக்கக்கூடிய தேவையின் அந்த தேவையில் இருக்கக்கூடிய மனசு உங்களுக்கு தெரியுமே, நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து இப்படி நீ வந்திருக்க அப்படின்றத யோசிப்பாருன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம விருந்தோம்பல் செய்வதும் உபசரிப்பதையும் நம் மனதில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், என்னை கர்த்தர் எப்படி இருந்த என்னை எப்படி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், அப்படி வைத்திருக்கும் போது நான் எப்படி செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை எப்போது மனசுல வச்சுக்கணும், ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் நாட் டு பி a seasonal activity. அதாவது ஏதோ ஒரு இக்கட்டு வருது அப்போ நான் உதவி செய்யறேன் அப்படின்றது கிடையாது. கொரோனா வைரஸின் தாக்கம், அநேகர் கஷ்டப்படுறாங்க, நான் உதவி செய்யறேன். சுனாமி வந்துருச்சு, உதவி செய்யறேன். தானே புயல் வந்துருச்சு, பாதிக்கப்பட்டா உதவி செய்யறேன் அப்படின்றது கிடையாது. சீசனல் ஆக்டிவிட்டி கிடையாது. இந்த உணர்வு எப்போதுமே இருக்க வேண்டும். நான் குறை சொல்றதுக்காக சொல்றேன், நம்ம நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் கிறிஸ்துவின் அன்பை நாம் செயல் வடிவிலே காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு, கிறிஸ்துவின் விருந்தோம்பல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அவர்கள் இப்போது மட்டும்தான் ஏழை கிடையாது. இந்த சூழ்நிலை, இந்த வைரஸ் தாக்கப்படுவதற்கு முன்பாகவும் இதே ஏழை எளிய மக்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு நம்முடைய வருமானம் எப்படி போய் சேர்ந்திருக்கிறது? இதே போல் செய்திருக்கிறோமா? எத்தனை குடும்பங்களை நாம் தாங்குகிறோம்? இதை சிந்தித்து பார்க்க கர்த்தர் அழைக்கிறார். எனவே மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம்,
கிறிஸ்துவின் விருந்தோம்பல் என்பது விசனப்படாத விருந்தோம்பல். கிறிஸ்துவின் உபசரிப்பு என்பது விசனப்படாத உபசரிப்பு. அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 3 காரியங்கள். முதலாவது பார்த்தோம், இந்த விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது அது ஆவலோடு வாஞ்சியோடு காத்திருந்து செய்ய வேண்டிய காரியம். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது நம்மேல் இருக்கக்கூடிய பொறுப்பு, கடமை, கர்த்தருடைய கட்டளை என்று பார்த்தோம். மூன்றாவது, இந்த விருந்தோம்பல், இந்த உபசரிப்பு என்பது இது வெசனப்படாமல், மனமுவந்து, முறுமுறுப்பில்லாமல் கட்டாயமாய் செய்ய வேண்டிய காரியம் என்பதை பார்க்கிறோம். இதையெல்லாம் செய்யும் போது இதற்கேற்ற பலன் நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரே ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி இந்த செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல ஒரு ஏழை பையன், 6th ஸ்டாண்டர்ட் 7th படிக்கக்கூடிய பையன் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் அநேக செய்திகள்ல நான் பார்த்திருப்போம். அந்த பையன் அவன் ஒரு வருஷமா சேர்த்து வச்ச 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரை பார்த்து, இந்தாங்க, நான் இந்த ஒரு வருஷமா இந்த பணத்தை சேர்த்து வச்சு கொரோனா ரிலீஃப் ஃபண்டுக்கு நான் கொடுக்கறேன், வாங்கிக்கங்கன்னு சொல்லி அதை போய் கொடுக்கறாரு. சோ அதை இன்ஸ்பெக்டர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அவர் செஞ்ச காரியம் என்னன்னா, அந்த ஏழை பையனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி 1000 ரூபாய் அவர் வாங்கிட்டு 1500 ரூபாய் அவர் கையில கொடுத்து அந்த மகனுடைய ஆக்டிவிட்டியை, அந்த செயலை பாராட்டுகிறார். அப்ப கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனே இவ்வளவு தூரம் செய்யும் போது, நம் கர்த்தர் எதிர்பார்த்தபடி உபசரிக்கும் போது, கிறிஸ்துவை போல நாம் உபசரிப்பை அறிந்து கொள்ளும் போது, செயல்படுத்தும் போது எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷனை இந்த உபசரிப்பை பார்த்து ஒரு பெரிய ரிவார்டு கொடுக்கும் போது கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? அதுக்காக இல்லாட்டினாலுமே நாம் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரின் அன்பை பிறருக்கு எடுத்துரைக்கிறவர்கள், அந்த ஒரு எண்ணத்திலே, அந்த ஒரு காரியத்திலே நாம் கிறிஸ்துவின் அழைப்பாகிய இந்த கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பிலே நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய விருந்தோம்பலை நாம் அறிந்து கொண்டோம், அதை செயல்படுத்துவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்துவின் உபசரிப்புக்கு அழைப்பு. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய 3 காரியங்கள். வாஞ்சையோடு கூட நாங்கள் உபசரிக்க வேண்டும், அதை நாங்கள் பொறுப்போடு கூட செய்ய வேண்டும், எங்கள் மேல் இருக்கக்கூடிய கடமை என்று சொல்லி அறிந்து நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் விசனப்படாமல் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியங்களை இன்றைக்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பாதையில் எங்களை வழி நடத்தும். குறிப்பாக இப்போது நிலவக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற நீர் கிருபை செய்யும். திருச்சபையின் குடும்பங்கள், திருச்சபையின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, போதும் இந்த காணொலி காட்சியிலே இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தார், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. துதிகன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். நேசிக்கிற இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் நல்உறவு நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.